கொஞ்ச நேரமாக இந்த எக்ஸ் தளத்தில் ஸ்வைப் பண்ணிட்டு இருக்கும்போது பவன் கல்யாண் சார் பார்த்த ஒரு வீடியோ பேசின ஒரு வீடியோ கேட்கணும் இருந்ததுங்க. அவர் என்ன சொன்னார், தமிழ்நாட்டில் வந்து விஜய் ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சிட்டாரு, தமிழ்நாட்டில் கட் அவுட் வச்சிடலாம் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு ஒரு மாதிரி ஒரு நக்கலான நையாண்டியான ஒரு சிரிப்பு. சார், நான் உங்களை பார்த்து டேரெக்டாகவே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். எங்கள் அண்ணன் ஜெயிச்சதுக்கு காரணம் இன்ஸ்டாகிராமோ யூடியூபோ அல்லது கட் அவுட்டோ கிடையாது. அவர் இத்தனை வருஷமாக மக்கள் வேலை செஞ்சு மக்கள் அவர் மேலே வச்சிருக்க நம்பிக்கை, அவர் இத்தனை வருஷமாக மக்கள்கிட்ட இருந்து நம்பிக்கையை வாங்கியிருக்காரு. அந்த நம்பிக்கை தான் இன்றைக்கி வெற்றியாக மாறி சிஎம் உட்காந்துருக்காரு. ஸோ முடிஞ்சால் நீங்களும் மக்கள்கிட்ட போய் மக்களோட நம்பிக்கையை சம்பாதிங்க. எங்கள் அண்ணன் கிட்டத்தட்ட 30 வருஷமாக நம்பிக்கையை சம்பாரிச்சிருக்காரு. அந்த நம்பிக்கையை சம்பாரித்ததோட வெளிப்பாடு தான் அவரோட சிஎம், அவரோட நடவடிக்கைகள். ஓகேவா? ஸோ நீங்கள் முடிஞ்சால் மக்கள்கிட்ட போய் அந்த நல்ல பேரை வாங்கி மக்களோட நம்பிக்கையை சம்பாரித்து சிஎம்மாக உட்கார ட்ரை பண்ணுங்கள். அதை விட்டு பக்கத்து வீட்டுக்காரனை கிண்டல் பண்ணியே வாழாதீங்க. இந்த பழப்புக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? ஓகேங்களா? உங்களால் முடியலன்னு எவன் ஒத்துக்கிறானோ, நம்மளால் முடியலன்னு எவன் ஒருத்தன் ஒத்துக்கிறானோ, நம்ம மேலே என்ன தப்பு இருக்குன்னு எவன் ஒருத்தன் புரிஞ்சு திருத்திக்கிறானோ அவனால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஜெயிச்சவனை கமெண்ட் பண்ணியிருக்கோம் எவனுமே ஜெயிக்க முடியாது. கடைசி வரையும் கமெண்ட் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். சார், பவன் கல்யாண் சார், இது உங்களுக்கு நான் டேரெக்டாக சொல்கிறேன். நீங்கள் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கடைசி வரையும் உங்களால் ஜெயிக்க முடியாது. கிண்டல் பண்ணி அழிஞ்சு போயிடுவீங்க. ஸோ உங்கள் மேலே என்ன தப்பு இருக்குது, நம்ம ஏன் மக்களோட நன்மதிப்பை சம்பாதிக்கலன்னு யோசிச்சிங்கன்னா நீங்களும் முதல்வராக ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுடைய அந்த யோசிக்கிற மென்டாலிட்டியும் அந்த ஆட்டிடியூடும் மாற்றிட்டிங்கன்னா நீங்களும் ஒரு நல்ல ஆளுமையாக வருவீங்க. இல்லை மாற்றிக்க முடியாதரா அப்படின்னீங்கன்னா வாழ்த்துக்கள். உங்களுடைய எண்ணம் போல் வாழ்க்கை இருக்க, உங்களுடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கை இருக்க நானும்